பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த இந்த அதிகாலை மன்னா வாயிலாக தேவ சந்நிதியில் சில வினாடிகள் ஒன்றிணைந்து ஜெபிக்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர். ஒரு துணையாய் இருக்கிற ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், பரலோகத்தையும் பூலோகத்தையும் காணக்கூடாத அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் மண்ணாகி இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே. நம்மை பயப்படுத்துகிற எத்தனையோ சம்பவங்கள், சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. நம்மை பயப்படுத்துகிற சூழ்நிலை எதுவாக இருந்தால் எல்லா விஷயங்களில் ஒன்றொன்றாக சொல்ல நேரம் இல்லையே, எது காரியம் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு பயத்தை கொண்டு வந்து தடைப்படுத்துகிறதோ, அந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் கர்த்தர் உனக்கு துணை நின்று அவருக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய், அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் இருக்கும்போது அவர் துணையாய் நின்று சொல்லுகிறார், வலதுகை பிடித்து நின்று சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே. ஆமென். இப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையாய் இருக்கத்தக்கதாய் அவருக்கு பற்றி கொண்டிருப்போம். அனுதினம் அவருடைய வார்த்தை இருதயத்தில் பதித்துக்கொள். இந்த வார்த்தை உன்னோடு பேசும், பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்றைக்கு யாரும் எனக்கு துணை இல்லையே, அனாதையாக இருக்கிறேனே, கைவிடப்பட்டேனே என்று நினைத்து கலங்குகிறாயோ? இல்லை, மனிதர்கள் கைவிட்டாலும் உன்னை உண்டாக்கின, உன்னை சிருஷ்டித்த, உன்னை மீட்டெடுத்த கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். விசுவாசத்தோடு நம் பயணத்தை தொடருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் அவருடைய கரங்கள் நம்மை அர்ப்பணிப்போம். செபிப்போம் ஒரு நிமிடம். பிரைஸ் காட். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோப்பா. நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. இந்த நாட்களில் எந்தெந்த காரியங்களில் எனக்கு யாராவது உதவி செய்தால் நல்லா இருக்குமோ என்று ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோப்பா, ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின்படியே நீ துணையாயிருந்து செம்மையான வழிகளில் நடந்து தடைகளை நீக்கி அற்புதங்களை செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பங்கள் மேல் இறங்கட்டும். நீ அப்படி செய்ய போறதுக்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், பயப்படாதே. God bless you. Praise the Lord.